மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNL இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. உண்மையிலே பரிகாரத்து மூலியமா ஒரு முழுமையான விஷயத்தை சரி பண்ண முடியுமா, ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியும்னா நிச்சயமா முடியாது. பரிகாரம் பலிக்கணும்னாலும் முதல் விஷயம் நீங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்க முடிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகார முறையை செயல்படுத்தும் போது உங்களுக்கு பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்ட நாளில் செய்யக்கூடாது. அந்த கர்மாவை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா, கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா அன்னதானம், சாப்பாடு, வறியோருக்கு உதவுதல், இதை விட்டு அவர் வழியே கிடையாது. அந்த எறும்பு புத்துக்கு உங்களால் முடிஞ்ச அரிசியோ சர்க்கரையோ போட்டிங்கன்னா உங்கள் கர்ம வினை கண்டிப்பாக. பிரதானமான விஷயம் என்ன தெரியுங்களா, தண்ணி தானம் மிகப்பெரிய தானம். ஒரு கோலை தண்ணி கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பாடா அப்படின்ட்டான்னா அந்த ஆத்மா அவங்கள வாழ்த்து. குலதெய்வ கோயிலுக்கு தனியாக போகக்கூடாது. குடும்பத்தோடு போட்டு மனசார மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வாங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நிச்சயமாக அவங்க மனம் இறங்குவாங்க. இப்போ நிறைய பரிகாரங்கள்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்திருக்கீங்க. ஆனால் அந்த பரிகாரங்கள் எல்லாமே பலன் தரணும் அப்படின்னா என்னென்ன முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, பரிகாரம்ன்றது வந்து அந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. உண்மையிலே பரிகாரத்து மூலிமா ஒரு முழுமையான விஷயத்தை சரி பண்ண முடியுமா, ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியும்னா நிச்சயமாக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பரிகாரத்தாலே எல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பரிகாரம் அப்படின்றது உங்களுடைய பிரச்சனையுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 100% பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா இறைவன்கிட்ட போயிட்டு ஒரு பிரார்த்தனை முன்வைக்கும்போது அந்த சதவீத அளவீடு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு உங்களுக்கு கர்மா வேலை செய்யணும், மற்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கணும். அதனால் பரிகாரம் என்பது உண்மையிலே உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அது வேலை செய்யணும் போது பரிகாரத்துக்கு மூலதனமே நம்பிக்கை மட்டும்தான். பணமோ பொருளோ அபிஷேக பொருளோ ஆடம்பரமான பொருளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்போ இங்கே மூலதனம் கிடையாது. ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ரிசல்ட் உண்டு. பிரபஞ்ச தத்துவமே அப்படி தான். நீங்கள் பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்குறீங்களோ ஆத்மார்த்தமாக அதை திருப்பி கொடுக்கறது தான் நேதி. அதே தான் இறைவன்கிட்டையும் ஆத்மார்த்தமாக சின்ன ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் யதார்த்தமாக உண்மையில ஐயா கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். பலனுடைய அளவீடு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் எந்த பரிகாரமாக இருந்தாலும் நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம், முதல் விஷயம்ன்றது குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு எடுத்து போட்டு வச்சு தான் பரிகாரத்தை தொடங்கணும். எந்த கடவுள், எந்த நீங்கள் கிரக தெய்வத்தை எந்த தெய்வ வழிபாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி எங்கேயாவது புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறனாலும் கூட, பயணம் செல்வதாக இருந்தாலும் கூட குலதெய்வத்தினுடைய அனுமதி பெறணும். அது அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த காலத்து பெரும்பாலான மக்கள் அதை பண்ணுறதில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துக்கள், சங்கடமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். இப்போ நிறைய இங்கே டூர் போகும்போது ஆயிடுச்சு, அங்கே போகும்போது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதுதான். ஏன்னா முதல் பயணம் இறைவனுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் முதல்ல போகும்போது குலதெய்வத்தோட அனுமதி பெற்று தான் போகணும். அந்த காலத்தில் ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வீட்டில் வச்சுருவாங்க. அது எத்தனை ரூபாயா இருக்கணும் அந்த காணிக்கை? இல்லை, அது காணிக்கைன்னா பிரார்த்தனை நிறைவேறதுக்கான விஷயம். இப்போ என் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுருவாங்க. சீக்கிரமாக நடக்கணும், அப்போ நான் இந்த கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. அது திருப்பதியாக இருக்கட்டும், பழனி முருகன், எந்த கோயிலும் வேண்டிக்குவாங்க. ஆனால் முதல் பிரியாட்டின்றதுக்கு குலதெய்வத்தை வச்சுட்டு தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு காப்பு. நீங்கள் அந்த பயணம் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வர வரைக்கும் குலதெய்வம் உங்களை காத்து நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி தான் பரிகாரம் பலிக்கணும்னாலும் முதல் விஷயம் நீங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்க முடிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகார முறையை செயல்படுத்தும் போது உங்களுக்கு பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். முதல்ல ₹1 காயின் போடணும். எப்போவுமே காணிக்க முடிச்சேன்னா முதல்ல ₹1 போட்டுடணும். நீங்கள் அது குலதெய்வத்துக்கான காணிக்கை. இப்போ நீங்கள் இங்கே போகிற காணிக்கை இந்த உண்டி நிரம்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு சௌகரியப்படணும் அன்றைக்கி போய்ட்டு குலதெய்வ கோயிலில் போய்ட்டு அன்னதானமும் மற்ற விஷயம் செஞ்சிடணும். அங்கே அசைவ முறை வந்தால் அசைவத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணலாம், சைவமாக இருந்தால் சைவத்துக்கு செலவு பண்ணலாம். ஆனால் முழுக்க முழுக்க அந்த பணம்ன்றது அந்த குலதெய்வத்துக்கான காணிக்கை அங்கேயே முழுசும் செலவுப்பட்டு வந்துடணும். அதில் மிச்சம் இதுன்னு இருக்கக்கூடாது. அது 2 உண்டியாக இருந்தாலும் சரி, 3 உண்டியாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அங்கே தான் செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் நோட்டை விட காயின் போடுறது தான் பெஸ்ட்டு. நம்ம பழங்கால முறைன்றது காயின் தான். ₹1 காயினை போட்டு வரலாம். நீங்கள் அதை அப்போது நம்பிக்கை என்னென்னா அந்த காயின் நிறைய உங்களுக்கு அந்த காரியங்கள் விரைவாக நடக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இயல்பாக வந்துடும். இன்னொன்று அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதை நோக்கி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பை வந்து குலதெய்வத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க போய் வேலையை பார்ப்பாங்க. அப்போது பொறுப்புகளை குலதெய்வம் எடுத்துட்டு முன்னாடி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கான வழியை வந்து காமிச்சு விட்ருவோம். நீ நல்லபடியாக போயிட்டு வரலாம்பா அப்படின்னும் போது உங்கள் பரிகாரம் ரொம்ப எளிமையாக இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும். பலனும் நல்லபடியாக கிடைக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்ட நாளில் செய்யக்கூடாது. பொதுவாக வளர்பிறையில் தான் செய்யணும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு சொல்லிடுறாங்கன்னா, குலதெய்வத்துக்கு காணிக்கை முடிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு, வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு நாளில் போய் தேர்வு செஞ்சு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல நாட்களை பார்த்து போகணும். முன்கூட்டியே திட்டமிட்டுக்கணும். இந்த நாளில் நம்ம போகணும், செய்யணும்னு சொல்லிட்டு, வழிபாட்டு முறையில் அது ஒரு அங்கமாக நீங்கள் வச்சு, இன்னும் முடிஞ்சால் நீங்கள் வந்து விரதம் இருந்து போகிறது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். வயதானவர்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இது விதிவிலக்கு, குழந்தைகளுக்கு விதிவிலக்கு. நீங்கள் உண்மையிலே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த சமயத்தில் போய் விரதம் இருக்கிறது தேவை கிடையாது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ பிளான் பண்ணிட்டு வச்சுங்க, அதுக்கப்புறமா போனோன்னா, நீங்கள் அப்போ இருந்தே அந்த குறிப்பிட்ட நாளில் விரத முறையை மேற்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ன்றது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடும். அது செயல்பாட்டுக்கு வந்துடும். அதனால் பரிகாரம் தான் உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குன்ற எண்ணம் பரிபூர்ணமாக முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே வரணும். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்து மூலியமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் கர்மாவை தாண்டி தான் பரிகாரம் வேலை செய்யும். அதுக்காக செய்யாமல் இருக்கக்கூடாது. இறைவன்கிட்ட நீங்கள் மனசார வேண்டினாவே ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கர்மா அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுனீங்க. இந்த கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், அதை பற்றி? இல்லை, கர்மான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மனித பிறவியே கர்மா எடுத்து தான் பிறந்திருக்கும். இந்த மனித பிறவின்றைய ஒரு கடனை கழிக்கிறதுக்கான விஷயந்தான். அது பல வகை இருக்குது கர்மாவில். நம்ம பொதுவாகவே இப்போ ஒரு ஜாதகர்கிட்ட போனீங்கன்னா வச்சுக்கங்களேன், இது குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்குது, இந்த தோஷங்கள் இருக்குது, இந்த கர்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கர்ம பலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கர்மாவை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா, உண்மையில் என்னென்ன வகை கர்மா உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய கர்மாவோட அளவீடு எப்படி இருக்குது, அப்போது நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் நல்லபடியாக முடியுமா முடியாதா, அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜாதகம்ன்றது ஒரு கண்ணாடி. எல்லா விஷயத்தையும் ஓவரால் பிக்சராக நீங்கள் ஸ்கேன் எடுத்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், இந்த பிறனுடைய நோக்கம் என்ன, நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும், உண்மையில் நம்ம என்ன கர்மத்துக்காக இந்த வந்து பிறந்திருக்கோம். கர்மன்னா வினைன்னு அர்த்தம். ஏற்கனவே செய்தினுடைய வினையுடைய தொடர்ச்சி தான் கர்ம வினைப்பன்னு சொல்லுவோம். அப்போ அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை இறை பரிகாரம் மட்டும்தான் குறைக்கிறதுக்கான வழிமுறை, வேறு எதுவுமே கிடையாது. இது மாய மந்திரமோ மிகப்பெரிய யாகங்களோ மிகப்பெரிய விஷயங்களோ கிடையாது. கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரே வழின்னா ஔவையார் சொல்லியிருக்காரு, இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோடு சொல்லியிருக்காரு. அப்போது அங்கே முக்கியமான பங்களிப்புன்னா என்ன, தானம், அன்னதானம். அன்னதானம் தான் அங்கே பிரதானம் இருக்கிறதுலே. வந்து நம்ம இப்போ கண்தானத்தை இப்போ பிரதானப்படுத்துகிறோம். அதை தாண்டி உங்களை கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா அன்னதானம், சாப்பாடு, வறியோருக்கு உதவுதல், இதை விட்டு அவர் வழியே கிடையாது. எவ்வளோ பெரிய உங்களுக்கு மோசமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த கர்மாவோட அளவிட குறையணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். குறிப்பாக அன்னதானம் செய்யணும். எல்லா உயிரினங்களுக்குமான அன்னதானம். நாங்கள் மனுஷனுக்கு மட்டுமே சொல்ல வரல. சப்போஸ் உங்களால் முடியலை, என்னால் அதோடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் ஐயா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எறும்பு புத்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாட்டில் நிறைய குறைஞ்சிச்சு. கிராமப்புறம் தான் இருக்குது, டவுனில் உங்களுக்கு கிடையாது. அந்த எறும்பு புத்துக்கு உங்களால் முடிஞ்ச அரிசியோ சர்க்கரையோ போட்டிங்கன்னா உங்கள் கர்ம வினை கண்டிப்பாக நிச்சயமாக குறைய. நம்ம சொல்லலை, ஔவையார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே வழி தீர்வு அதான் சொல்லியிருக்காங்க, அன்னதானத்தை தவிர்த்து உங்கள் கர்ம வினையை வேறு எதையாலும் குறைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. உங்களால் முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. சின்ன சின்ன உதவிகள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம், கோடை காலம், பறவைகளுக்கு உணவிடுங்க, தண்ணி வைங்க. இன்னும் இப்போ உண்மையாக வருத்தப்பட்டு சொல்ல விஷயம் என்னென்னா, இப்போ சென்னை போன்ற பெருநகரில் பார்க்குறோம், ஒரு காலத்தில் நிறைய தண்ணீர் பந்தல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ என் கண்ணு கட்டிய தூரம் வரை எங்கேயும் தென்படலை. எங்கேயோ அத்தி பூத்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பக்கம் இப்போ ஆன்மீக சிந்தனை வந்து ஒரு பக்கம் மக்களிடையே வளர்ந்துடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்து குறைஞ்சிச்சோன்னு வருத்தமாக இருக்குது. நான் வரவையெல்லாம் பார்க்குறேன். இந்த சமயத்தில் செய்யக்கூடிய உதவின்றது மிகப்பெரிய உதவி மக்களுக்கு. அதுதான் நீங்கள் எதை சொல்லுவாங்கள்ல, வந்து எட்டி பழுத்தென்ன ஈயாத இடம் செல்வம் இருந்தென்னு சொன்னாங்க. செல்வத்தை சின்ன பண்ண போகிறீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யாத செல்வத்தை நீங்கள் வச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுல்ல. இது போன்ற கோடை காலத்துலையாவது மக்களுக்கு நீங்கள் செய்யணும் எண்ணம் வரணுமா இல்லையா? தண்ணி தான் முக்கியம். பிரதானமான விஷயம் என்ன தெரியுங்களா? தண்ணி தானம் மிகப்பெரிய தானம். ஒரு கோலை தண்ணி கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பாடா அப்படின்ட்டான்னா அந்த ஆத்மா அவங்கள வாழ்த்தும். அதுதான் அந்த காலத்து வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணி வச்சுருப்பாங்க, திண்ணையை வச்சுருப்பாங்க. வழியில் போகிறவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இருந்தால் அந்த காலத்தில் வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடியே திண்ணை இருக்கும், தண்ணி கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக கிணறு இருக்கும். பின்னாடி போய்ட்டு குடிச்சிட்டு போகிற அளவுக்கு வசதி வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் அதே சிஸ்டமேட்டிக்காக அந்த நாள் தான் வாழ்வியலில் ரொம்ப நீண்ட நெடிய காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன், உண்மையிலே
தண்ணீர் பந்தலோட ரொம்ப குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இப்போ இந்த கோடை காலத்துல இந்த தண்ணீர் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்? இல்லைம்மா, நீங்கள் எவ்வளோ பெரிய தோஷமாக தான் சொல்கிறேன். கர்ம வினையில் நிறைய அளவு இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை தெரியல, எனக்கு ஐயா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன கர்மம் பண்ணுறேன்னு தெரியல, ஜாதகமும் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஆனால் எனக்கு பிரச்சனையுடைய தன்மைகள் அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, பொருளாதாரத்தில் உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை தானமாக கொடுங்க. வேறு எதுவும் பெருசாலாம் செய்யாதீங்க. 10 ரூபா ஒரு தண்ணி பாட்டில் வைக்குமா? வயதானவர்களுக்கு ரோட்டில் இருப்பாங்க இல்லையா, படுத்துன்னு இருப்பாங்க இல்லையா, அது ஒரு தண்ணி பாட்டில் உங்கள் கையால் வாங்கி பாட்டில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உடச்சி தண்ணி அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க அதை குடிக்கட்டும், உங்களுக்கு மனசார வாழ்த்துட்டும். அந்த ஒரு சின்ன விஷயன்றது உங்கள் லைஃப்பில் எப்போ தெரியுமா இந்த உங்கள் பலன் இந்த வேலை செய்யும். நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி உதவிகள் பொதுவாக உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும், அமைப்பு நல்லாயிருக்கும், ஆனால் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கெட்டு போயிருக்கும். ஜாதகம் போகும்போது அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கோச்சாரத்தில் கெட்டு போயிருக்கும். அப்போ உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் எப்போ தெரியுமா ஒர்க் ஆகும்? கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் கெட்டு போகும்போது நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை அங்கே நின்று உங்களை காப்பாற்றி விட்டுரும். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ உங்கள் நேரம் கெட்டு போச்சுன்னு. ஆனால் அந்த செய்த வினை நீ காப்பாற்றி உன்னை தூக்கி விட்டுரும். அதனால தான் அந்த காலத்தில் கண்டினியூவாகவே உதவி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க மக்களுக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக உதவிகள் செய்யும்போது ஜாதக ரீதியாக எந்த கோளாறு வந்தாலும் கூட இந்த உதவிகள் ஒரு கட்டத்தில் அவங்களை காப்பாற்றுறதுனால தான் உதவிகள் தொடர்ச்சியாக செஞ்சாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு சொல்கிறது அதுதான், உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதப்பட்டவங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி கொடுங்க, ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க. உண்மையிலே உங்களுக்கு கர்மாக்கள் அடைவடை குறைஞ்சி ஒரு சுபிட்சமான வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரமாக கண்டிப்பாக அமையும். ஜாதகம் அப்படிங்கிறது இடையில நீங்க பேசுனீங்க. இந்த ஜாதகம் பலம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இல்லை, ஜாதகம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 1, கர்மாவுடைய அளவுடைய தெரிஞ்சுக்கலாம். 2, முக்கியமாக பலப்படுத்துதல்ன்றது பொதுவாகவே 1, 5, 9 அப்படின்னு பாவகம் சொல்லுவாங்க. 1ஆம் இடம் என்பது ஜாதகர், நான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் யாரெல்லாம் வருவாங்க? புண்ணியங்கள், விஷயங்கள், மனம், அதுக்கப்புறம் குழந்தைகள், குலதெய்வம், இவங்க நல்லா இருக்கணும். அப்புறம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை சேர்த்து வச்ச புண்ணியங்கள், பாக்கியங்கள் நம்ம இருக்கணும். இந்த 3 இடங்களும் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா உண்மையிலே அந்த ஜாதகர் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். மற்ற வீடுகளை விஷயத்தை இந்த குறிப்பிட்ட 3 பேர் சரி பண்ணிவிடுவாங்க. இது விதியது என்னென்னா 1, 5, 9 ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் சுபிட்சமான வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்படி இது உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ நம்ம வாழ்வியலில் ஒரு சில மக்களை பார்ப்போம், ஒரு சில தவறுகளை தொடர்ந்து செஞ்சுருப்பார், ஆனால் நல்லா இருப்பார். நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன நினைப்போம், என்னடா அது தவறுகள் ஒட்டுமொத்தமாக செய்து கண்கூடாக பார்க்குறோம், இருந்த போதிலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாருக்குமே வரும். இதை தாண்டி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஐயோ சாமியே கும்பிட்றதில்ல, ஒன்றும் கும்பிட்றதில்ல, பட் அவன் நல்லா இருக்கிறான் அப்படி கேள்விப்பாங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கும், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தை இவர் அனுபவிச்சு நிற்பார், அந்த பேலன்ஸ் செய்கிற வரைக்கும் நல்லா இருப்பார். அப்போது குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்திலே இந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்பா அம்மா நல்லா சேர்த்து வச்சுக்காருன்னா, அதை தாண்டி நம்ம பசங்க நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த வாழையடி வாழையாக அந்த குடும்பம் எப்பயுமே நல்லாயிருக்கும். அது அப்பாவுடைய விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, நீங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு வரும்போது உங்கள் பசங்களுக்கும் அதை சேர்த்து வைக்கிறீங்க. அதனால் 1, 5, 9ன்ற இடம் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான இடம். ஜாதகர் தன்னை வலுப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் பூர்வ புண்ணியம், மனம், குலதெய்வத்தோட அருள் வேணும். மனம் நல்லா இருந்தால் மற்ற உங்களால் எல்லா செயல்பாடும் நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த குலதெய்வம் அருள் வேணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சில ஜாதகர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எப்படி அந்த அருளை வாங்குறது? இல்லை, அதான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, கர்மாக்கள் அளவிட அதிகமாக இருக்கும்போது குலதெய்வம் வெளிப்படாது, மறைஞ்சிரும். அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ குலதெய்வ பிரார்த்தனையை முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு மனசார அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு குடும்பத்தோடு போகணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், குலதெய்வ கோயிலுக்கு தனியாக போகக்கூடாது, குடும்பத்தோடு போட்டு மனசார மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வாங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நிச்சயமாக அவங்க மனம் இறங்குவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பரிகார முறைகளை சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களா, இந்த உதவிகள் எல்லாமே அவங்ககிட்ட போய் சேர்ந்து அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக போய் நீங்கள் பரிபூர்ணமாக மன்னிப்பு கேட்கணும். தாயே, தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் தவறு பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு காட்சி கொடுங்க, நீங்கள் இல்லைன்னா எங்களை வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை, ஏன் மறைஞ்சிட்டீங்க, ஏன் கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் மன்னிப்பு கேட்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிறந்தநாள் வருதோ, நீங்கள் எப்படி புத்தாடை வாங்குறீங்களோ அதே மாதிரி அந்த உங்களுக்கு பர்த்டே அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணணும், உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு புதிய ஆடை வாங்கி தர வேண்டும். அது அவங்க மனசு அவ்வளோ குளிர்ந்துடும். ஏன்னா உங்கள் உறவு, உங்கள் டிஎன்ஏ,
நீங்கள் எப்பப்பெல்லாம் புத்தாடை வாங்குறீங்களோ, வீட்டுக்கு ஒரு 10 பேருக்கு சேர்ந்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ குலதெய்வத்துக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கணும். நீங்கள் வாங்கி எடுத்து போய் கொடுத்து போட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையோடைய சுபிட்சை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். வேற ஜாதகம் பலம் பெற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இல்லை, இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த 1, 5, 9ல் உங்களுக்கு இப்போ இயக்கக்கூடிய கிரகங்கள் யார் இயக்குறாங்க பார்க்கணும். சப்போஸ் பலம் இழந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான பரிகார முறையில் தெய்வ வழிபாட்டை தொடரணும். முதல்ல கண்டுபிடிச்சிடணும், ஐயா எனக்கு பலமாக இருக்கா இல்லையா, முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் ஜாதக ரீதியாக. சரி, எது வரைக்கும் அந்த கால நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடணும். அந்த சமயத்தில் வழிபடக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் தான் உங்களுக்கு வழி கிடைக்கும். இங்கே பொதுவாக இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது வேறு, பரிகார முறைன்றது வேறு. பரிகாரம் என்பது அந்த சமயத்து அந்த தேவைக்காக செய்யக்கூடிய விஷயந்தான் பரிகாரம். அது அதோடு முடிஞ்சிடும். இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது நீங்கள் கண்டினியூவாக ஒரு தெய்வத்தை வணங்குங்க, அது 2வது விஷயம். ஆனால் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய பலத்தை பெறத்துக்கு அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு தான் கண்டிப்பாக போயணும். ஏன்னா சித்தர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கான ஒரு ஆளுமையான ஒரு கோயிலை வந்து நிர்மாணிச்சு ஏற்கனவே வச்சுருக்காங்க. அங்கே போகும்போது தான் அந்த கிரகத்தினுடைய பலம் அதிகரிக்கும். அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கர்மானாவே அது சனீஸ்வர பகவான் தான், கர்மகாரகன். அப்போது இந்த கர்மாவை நீங்கி நீங்கள் நல்லபடியாக சுபிட்சமாக வரணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், உடல் ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், பசியோடு இருப்பவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உதவி செஞ்சீங்கன்னா கர்மகாரகன் என்றைக்குமே ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், மனசார வாழ்த்துவார். ஏன்னா 1000 தான் நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் மொத்தம் ஒரு 3 ரவுண்டு லைஃப்பில் வருவார் சனீஸ்வர பகவான். 3வது ரவுண்டு வரும்போது நம்ம இறைவனுடைய சேர்ந்துருவோம். அதுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் இவ்வளோ விஷயம். அதனால் இந்த 3 ரவுண்டுக்குள்ளேயே நம்ம செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் அவர் கணக்கு போட்டு வைப்பார். அப்போது அவர் மனசு குளிர்ந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு பிறவிக்கும் நல்ல விஷயத்தை கொடுப்பார். அப்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், உடல் ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ச்சியாக செஞ்சுனே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கர்ம வினையாக இருந்தாலும் உண்மையிலே அது வந்து ஏதோ சொல்லுவாங்களா மாதிரி பனி போல வெடிக்கி சுபிட்சமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.